இசையமைப்பு திறன் வாழ்க. எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி உயரத்தில் வந்து காட்டுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பொண்ணு வந்து பாடினதை கேட்டார் சார், அந்த மியூசிக் பண்ணி அந்த பாட்டை கேட்டார். கேட்டுட்டு சரி பாட வர சொல்லு அப்படின்னாரு. ஊர்லேருந்து இன்னைக்கு அதுக்காக இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் காலில் ஊர் முதல்ல, காலில் ஊர் முதல்ல எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால ஒரு பாடம் பாடுறேன், நல்லா படிக்கணும். அதான் மெயின். ஸோ பாட்டு பாடுறது ஒன்றும் இல்லை, படிப்புற உயர்ந்த இடத்துக்கு வரணும். शतमानं भवति सदाय पुरुषशतेन्द्रिय आयुष्येवेन्द्रिय प्रतिष्ठति.
இன்னைக்கு ராத்திரிக்கு அவரோட சேர்ந்து நான் வந்து மலேசியா போகிறேன். 5ஆம் தேதி மலேசியாவில் நடக்கிற கச்சேரிக்கு அவரோட சேர்ந்து போய் அங்கே போய் கூத்தடி போகிறேன். நான் இதே மாதிரி தான், ஏன்டா சும்மா இருக்க மாட்டேடா, நீ வந்து சும்மா உட்கார மாட்டேயா அப்படின்னு நான் இடையில பூந்துக்குன்னு எதாவது கலாட்டா பண்ணி ஒரு கலாட்டா பண்ணதான் உண்டு. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான பிறவி. எனக்கு பெரிய புண்ணியம் என்னன்னு சொன்னால், இளையராஜாவின் தம்பிங்கிறது பெரிய பட்டம். கூட பிறந்த ஒரே தம்பி நான் தான் இருக்கேன். ஒரே தம்பி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுத்தம் இல்லைம்மா, நான் வந்து ஏதாவது நகை கடையில் அந்த மாதிரி சுற்றி எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் கழட்டி கொடுத்துருக்கேன். வா 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 செல்ல வீட்டு ரொம்ப நல்லா பண்ணா. ஒரு நல்ல கையெழுத்து கொடுங்களா ப்ளீஸ். ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கணும்? காரைக்குடி. யாரு மாப்பிள்ள ஒரு காரைக்குடி? ஆஹா. நான் வந்து இந்த 4 நாளைக்கு முதல்ல தான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறேன். நான் ஒரு கிழமை தான் ஆக்ட் பண்ணுறேன். ஒரு வயசான கிழமை மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு ஜோடி வந்து ரோஜா, என் ஒய்ஃப் வந்து ரோஜா. மறுபடியும் ஜோடி ஒரு ஆட்டுக்குட்டி வளர்ப்பேன், அதை வச்சு கதை ஒரு நல்ல ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களாம் பார்த்தா அங்கிள் இந்த ரோஜா நினைச்சுக்கிட்டாங்க அவங்க ஆக்ட்ரஸ் ரோஜா. ஏமா அப்படி ஒரு ஆசை இருக்கா உங்களுக்கு? அப்படி ஒரு ஆசை. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றிமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. உட்கார மறுபடியும் வரலாம். ஓகே, மைக் எடுத்துட்டு போறேன்.